மேலேயும் அமெரிக்காக்காரங்க உக்ரைன்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா வேர்ல்டு வார் 3 கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும்னு புட்டின் அறிவிச்சிருக்காரு. இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போன ஸ்டூடெண்ட்ஸை திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்ப போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல யாருமே இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வதந்திகள் கிளம்பிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நான் மேஜராக இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டாப் 2 வேர்ல்டு நியூஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண தோணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இப்போதைக்கு ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். இப்போ வேர்ல்டு வார் 3லேருந்து ஆரம்பிப்போம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஸோ வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு என்னடா பாதிப்பு வருது, அது என்னத்துக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே விலை விழுந்துடும். பெட்ரோல்லேருந்து நம்ம தினசரி சாப்பிட்ற தக்காளி வரைக்கும். ஸோ அது வந்து எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹியூமனையும் பாதிக்கும். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு மேலேயும் அமெரிக்கா உக்ரைன் பக்கம் நின்னா அது வந்து வேர்ல்டு வார் 3ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி ரஷ்யா பிரதமர் புட்டின் சொல்லியிருக்காரு. இப்போ போகிற போக்க பார்த்தா வேர்ல்டு வார் 3 இப்போயே ஸ்டார்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவோட பிரதமர் ட்ரம்ப் வந்து ரஷ்யா பிரதமர் புட்டினை அறிவு கட்டவன் அப்படின்ற மாதிரி திட்டிருக்காரு. இவர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னவோ செய்கிறாரு, இவரோட செயலில் ரஷ்யாவே அழியக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வரைக்கும் என்னதான் அமெரிக்கா ரஷ்யா பகை இருந்தாலும் ட்ரம்ப் நேரடியாக புட்டினை திட்டினதே இல்லை. அவங்க இது வரைக்குமே ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. டீசெண்டாக நம்மளோட அமெரிக்கா பிரதமர் ட்ரம்ப் வந்து புட்டினை மூளை இல்லாதவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரோட செயலாம் பார்த்தா ரஷ்யாவே அழிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தலைவர் புட்டினும் சும்மா இல்லை. இதே மாதிரி நீங்கள் உக்ரைன் பக்கம் நின்னீங்கன்னா வேர்ல்டு வார் 3ல தான் அதை போய் முடியும்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் கிடையாது. வேர்ல்டு வார் 3 பற்றி புட்டின் கொடுக்குறது ஏற்கனவே நிறைய வாட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வாட்டி சீரியஸான சிச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் வார் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. ஸோ ஒருத்தர் பக்கம் ஒருத்தர், அதாச்சும் ரஷ்யா, இந்தியா, சைனா ஒரு பக்கம், இன்னும் 3 பெரிய பெரிய கண்ட்ரிஸ் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு டீம் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் வரையே நம்ம பார்த்துருப்போம். இந்தியா பாகிஸ்தான் ரீசெண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்துருப்போம். என்னதான் அமெரிக்கா நம்மளோட நட்புனால இருந்தாலும் அவங்க பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்தாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் ஒரு ஆக்ரோஷமா உக்ரைனுக்குள்ள போய் இடத்தெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட தேவைப்படுற இடத்த தாண்டி இன்னும் உள்ள போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா நல்ல விஷயமா தெரியல. இப்படியே போச்சுன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து உக்ரைன் கூட சப்போர்ட்ல நின்று ரஷ்யா அடிக்க கூட சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அமெரிக்கா ரியோக்கை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீசா தரதுக்கு முன்னாடி வெட்டிங் பண்ண சொல்றாங்க. இந்த வெட்டிங் தான் என்னன்னா அவங்களோட வெப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றாங்க. அதாச்சும் நீங்க அமெரிக்காக்கு படிக்க போறீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அமெரிக்காவை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ இல்லை தப்பா கமெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் மீன் உங்களுக்கே அது தெரியாது, நீங்களே அது மறந்து போயிட்டு இருக்குங்க, இப்போ கூட அதை கிளறி எடுத்து உங்களுக்கு வீசா கொடுக்க முடியாதுரா அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா யாராச்சும் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்தால் அவங்களையும் சந்தேகத்துக்கு கூட இருக்கிற நிலைமையில வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டில் அந்த பரம்பரையில் யாராச்சும் பொலிட்டிக்ஸில் இருந்திருந்தா அவங்களுக்கு மீசாவே தராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அமெரிக்காவில், அது இன்ஸ்டிடியூஷன்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரூல்ஸ் வந்து இதுக்கு மேலே படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க எல்லா வெப் ஹிஸ்டரியும் செக் பண்ணுங்க. அவங்களோட ஃபேமிலி கிளறுங்க. ஏதாச்சும் ஒன்று மாட்டிச்சுன்னா வீசா கேன்சல் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸ் ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டெய்லி வேர்ல்டு நியூஸ் அண்ட் தமிழோட நியூஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.